என்னாச்சு? ஏன் நந்தினி, ஏன் அப்செட்டா இருக்க? ஏன் திடீர்னு மறுபடியும்? நந்தினி, நான் உனக்காக தான் ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நந்தினி, ஏன் இப்படி பண்ற? நந்தினி இரு ப்ளீஸ். என்ன பண்ற? எதுக்கு மறுபடியும் கீழே படுக்கிற? அதான் டாக்டர் அவ்வளவு தூரம் சொன்னாரு, நீயும் சரின்னு சொன்னியே. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம். ஏன் நந்தினி, ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு டாக்டர் அவ்வளவு தூரம் சொன்ன சொல்றது கேளுங்க. என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஜெயா, ஜெயா. யாரு? அக்கா வாங்கக்கா. அடடே வாங்கக்கா, உட்காருங்க. என்னக்கா, முன்ன மாதிரி உங்களை பார்க்கவே முடியறது இல்ல? நந்தினி கல்யாணம் ஆகி போன பிறகு குடும்ப பொறுப்பு என்கிட்ட வந்துடுச்சுமா. வேலையும் ஓயல. இன்னைக்கு பால் கொழுக்கட்டை பண்ண, உனக்கு பிடிக்குமேன்னு எடுத்துக்கிட்டு வந்த. இந்தம்மா. என்னக்கா விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, செய்யணும்னு தோணுச்சு செஞ்சேன். இப்பதான்க்கா சந்தோஷ கலையே உங்க முகத்துல தெரியுது. இருக்காதா பின்ன? இப்பதான் தலையில இருக்கிற பாரம் இறங்குன மாதிரி இருக்கு. ஆமாக்கா, பொண்ணை பெத்தவங்களுக்கு ஏது நிம்மதி சொல்லுங்க? ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே தானே இருக்கு. உண்மைதாம்மா. கடவுள் இப்பதான் கண்ணை திறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் ஒவ்வொரு பிரச்சனையா தீந்துகிட்டு இருக்கு.
மாலதியோட புருஷன் திருந்தி வீட்டுக்கு வந்துட்டாருமா. இது எப்பக்கா நடந்துச்சு? எல்லாம் இப்பதான். அவரு முன்ன மாதிரி இல்ல, நல்லா உழைச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மாலதி மேலயும் குழந்தைங்க மேலயும் பாசமா இருக்காரு. அக்கா, உனக்கு தீராத பிரச்சனையா இருந்தது மாலத்தியோட வாழ்க்கை மட்டும்தானக்கா? அவ எங்க வரம் வாங்கிட்டு வந்தாளோ தெரியல. ஆரம்பத்துல இருந்தே அவளோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு. இப்ப அவளோட வாழ்க்கையிலயும் சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, நந்தினி வீட்டுக்கு வந்தாளா? ஏண்டி, பக்கத்து வீட்ல இருக்கிறவ கேக்குற கேள்வியா இது? நான் என்னக்கா பண்றது, சொந்தத்துல அடிக்கடி கல்யாணம் காது குத்துன்னு போயிட்டே இருக்கேன். அதான் உன் வீட்டு பக்கம் வரவே முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் நந்தினியும் மாப்பிளையும் ஒரு முறை விருந்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அக்கா, நந்தினி எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்காளா? அவளுக்கு என்ன, மகாராணி மாதிரி இருக்கா. விருந்துக்கு கூட கார்ல தான் வந்தா, கார்ல தான் போனா. ஏங்கா, நந்தினி வீட்டுக்காரர் எப்படி அவளை சந்தோஷமா வச்சிருக்காரா? அப்படி ஒரு பிள்ளை மாப்பிள்ளையா கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். தங்கமான பையன் நந்தினிய தாங்குன்னு தாங்குறாரு. எப்படியோக்கா, அவ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு. மாமியார் மாமனார் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுங்க. அப்பதான்க்கா லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். அதுக்கு அவசியமே இல்லம்மா. புள்ளைக்கு மேல அப்பாவும் அம்மாவும் அவளுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறாங்கம்மா. அவளை தான் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்கம்மா. இப்பதான்க்கா தெரியுது நீங்க பால் கொழுக்கட்டை எதுக்கு செய்து எடுத்துட்டு வந்தீங்க. ஐயோ, இதுக்கு தான் பால் கொழுக்கட்டை செஞ்சேன்னு நினைக்கிறியா? நந்தினி வாங்கியிருக்கிற வீட்டை நீ பாக்கலையே. வீடா அது, பங்களா. அவ்வளவு பெரிய வீட்ல அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்கன்னா பாத்துக்கிய. அக்கா, பொம்பளை பிள்ளைங்களை பெத்துட்டோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தல, இப்ப அதுங்க வாழற வாழ்க்கைய பார்த்து சந்தோஷப்படுக்கா. சந்தோஷமாதாமா இருக்கு. இன்னும் என்னக்கா, ரேவதி ஒருத்தி தானே இருக்கா. அவளுக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஜெயா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. மாலதி கல்யாண கடனுக்காக நான் கழட்டி கொடுத்த தாலிய நந்தினியும் மாப்பிளையும் வீட்டுக்கு வரும்போதே மீட்டுக்கிட்டு வந்து குடுத்துட்டு போனாங்கம்மா. தோ இதுதான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நந்தினி கல்யாணத்துல நான் வெறும் மஞ்ச கயிறு போட்டிருந்தேன்ல, அத மாப்பிள கேட்டிருக்காரு. நந்தினி விவரத்தை சொல்லியிருக்கா. உடனே மாப்பிள பணத்தை கொடுத்து மீட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தப்போ நந்தினி இதை என்கிட்ட சொல்லி இந்த தாலிய கொடுத்தாமா. உண்மையிலேயே நந்தினி புண்ணியம் பண்ணவ. அதான் அவளுக்கு இப்படி ஒரு நல்ல புருஷன், நல்ல வாழ்க்கையை அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. அவங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா வாழணும். அக்கா, எதுக்குக்கா தேவையில்லாம கண் கலங்குறீங்க? இது வெறும் கண்ணீர் இல்லம்மா, ஆனந்த கண்ணீர். சரி சரி, இந்த ஆனந்த கண்ணீரோட நீங்களும் அங்குளும் காசி ராமேஸ்வரம்னு ஒரு ஆன்மீக டூர் போயிட்டு வரலாம்ல. அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? வரும்போது பாத்துக்கலாம். கூடிய சீக்கிரமே கண்டிப்பா வரும்க்கா. சரிம்மா, நான் வரட்டுமா? சரிக்கா, வாங்க. என்னை விட்டுட்டு போன நந்தினி சந்தோஷமா இருக்கா? ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. அதுக்கு காரணம் யாரு? வேற யாரு? நீதான். நீ அப்படி வாழற, இவ்வளவு நல்லா வாழறன்னு உங்க அம்மா சொல்லும்போது என் ரத்தம் ஏன் சூடேறணும்? நீ கஷ்டப்படும் போது அதை பகிர்ந்துக்கிறதுக்கு நான், இப்ப நீ சந்தோஷமா இருக்கும்போது அதுக்கு வேற ஒருத்தனா? அந்த விஸ்வா உன்னை அப்படி பாத்துக்கிறான், இப்படி பாத்துக்கிறான், அப்படி சந்தோஷமா வச்சுக்கிறான், இப்படி சந்தோஷமா வச்சுக்கிறான்னு உங்க அம்மா பீத்திக்கிட்டாங்களே. என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இதை விட
இதை விட பயங்கரமா நான் உன்னை சந்தோஷமா வச்சிருந்திருப்பனே. பக்கத்திலே இருக்கிற என்னோட அருமை உனக்கு தெரியாம தூரத்துல போயிட்டாலே. நீ விஸ்வா, எங்க இருந்துடா நீ வந்த? நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? ஏண்டா ஏண்டா என் நந்தினி என்கிட்ட இருந்து அப்படி பறிச்சுக்கிட்டு போயிட்ட? நல்லா இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன். ஏன் நந்தினி என்னை விட்டுட்டு அந்த விஸ்வா கூட போயிட்ட? என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, வசதி தான் இல்லையா? என்னையும் உனக்கு பிடிக்கல, என்னையும் உனக்கு பிடிக்கல, என்னையும் உனக்கு பிடிக்கல. ஐயோ நந்தினி, நீ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு இருக்க பிடிக்கல, என்னால இருக்க முடியல, என்னால இருக்க முடியல. என்ன எனக்கு பிடிக்கல, என்ன எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, பிடிக்கல, என்ன பிடிக்கல, 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 நீ எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு பிடிக்கல. கல்பனா, கல்பனா சீக்கிரமா வா. என்னம்மா? வா, இப்போ சீன் ஸ்டார்ட் ஆக போகுதுரி. காலையிலே சீரியலா? அரைஞ்ச என்ன தெரியுமா, அங்க உன் மாமா உருன்னு கோவமா உட்காந்துருக்கான். நந்தினி கிச்சனுக்குள்ள போயிருக்கா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வா. மாமா கோவமா இருக்காரா? அப்போ ஃபைட் சீன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லு. ஆமாண்டி, அவங்க அங்க சண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன். அதை நம்ம அப்படியே ஊதி பெருசு பண்ணிடலாம். வாடி. இரு, உடனே உன் கற்பனை குதிரையை பறக்க விடாத. ஏன்? ஏன்னா அதான் எதுவுமே இப்ப நடக்க மாட்டேங்குதுல்ல. அப்படி ஏதாவது நடக்கட்டும், அப்ப சந்தோஷப்படலாம். அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்ல. வா இங்கே நில்லு. இந்தாங்க காஃபி. என்னடி இது, சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா சைலண்டா உள்ள போறான். இதுவும் ஒரு வகையான சண்டைதாம்மா, ஆபத்தான சண்டையும் கூட. அமைதியா ஆரம்பிச்சு இது வெடிக்கும் போதுதான் பின் விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இது எப்ப வெடிக்கிறது, நாம எப்ப வேடிக்கை பாக்குறது? அம்மா அம்மா, அங்க பாரு.
வெடிக்கிற நேரம் வந்துருச்சு, வா போலாம். ம். என்னங்க, நேத்து நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு டிஃபன் ரெடியா இருக்குங்க. நீங்க காஃபி கூட குடிக்கல. எனக்கு எதுவும் வேணாம். நான் எடுத்து வச்ச ஷர்ட் கூட அப்படியே இருக்கு, அது கூட நீங்க ஏன் போட்டுக்கல. ஷர்ட் ஏன் வேலை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏன் மேல தானே கோவம்? நீ யாரு? நான் எதுக்கு மேல கோச்சுக்கணும்? சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் யாரு? நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? நான் தாலி மட்டும் தான் கட்டியிருக்கேன். அதுக்காக எல்லா உரிமையும் வந்துருமா? கண்டிப்பா வராது. வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. வேணும்னா உங்க ஆத்திரம் தெரிய என்ன 4 அடி அடிங்க. ஐயோ, அது எதுக்கு? என் கை உன் மேல பட்டா அப்புறம் தலகாணி எடுத்துக்கிட்டு தனியா போய் படுத்துருவேன். வேணாண்டா சாமி. ஐயோ, நான் அப்படி பண்ணது தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ ப்ளீஸ், போதும். இதையே திரும்ப திரும்ப சொல்லாத. இப்படிதான் டாக்டர்கிட்ட வந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நான் மாறிட்டேன்னுவ. அப்புறம் என்கிட்ட சீக்கிரம் வாங்க சாயங்காலம்னு சொல்லுவேன். and then it starts all over again. எனக்கு வேணாம், ப்ளீஸ் வேணாம். இல்லங்க, நேத்து என்னோட நிலைமையே வேற. நான் எல்லாம் ரெடி ஆயிட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த கல்பனாவா? அசிங்கப்படுத்தாத. இது உனக்கு எனக்கு நடக்கிற விஷயம். இதுல எது கல்பனை வைக்கிற? அவ ஒண்ணும் பண்ணல. அவளோட ஃப்ரெண்ட் திவ்யாவுக்கு நடந்தது கேள்விப்பட்டேன். அதோட என் மூடி அப்செட் ஆயிடுச்சு. ஆமாங்க, அந்த பொண்ணு நம்மள மாதிரி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். ஆனா அந்த பொண்ணோட வீட்ல அவங்க ஒத்துக்கல. அவளும் தாலி கட்டினவனை நம்பி போயிட்டாலாம். அது தெரிஞ்சதும் அவ வீட்ல இருக்கிறவங்க அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். அவ புருஷனும் துரத்திட்டானா. அதுக்கும் நம்ம விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் அந்த நிலைமை வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. சீ, முட்டாள்தனமா பேசாத. அவங்களும் நாமளும் ஒண்ணா? இல்லங்க, அந்த பொண்ணு பொம்பளை புள்ள பெத்ததுனால அவளை வீட்டை விட்டே துரத்திட்டாங்களாம். நாளைக்கு எனக்கும் ஒரு பொம்பளை புள்ள பிறந்ததுன்னா எனக்கும் அதே நிலைமை தானே. அந்த பயத்துலதான் நான் உங்களை நெருங்க விடல. அது பொம்பளை புள்ள பிடிக்காதவங்க செய்யறது. இத பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு தான் பொம்பளை புள்ளைய பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். முதல்ல உங்கள மாதிரிதான் திவ்யாவோட வீட்டுக்காரரும் பொம்பளை புள்ள பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க பேச்சு கேட்டு அவளையும் அவ குழந்தையும் வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க. So, what are you trying to suggest? அவன் எவனோ ஒரு பரதேசி, அவனும் நானும் ஒண்ணா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்தா பொம்பளை புள்ள தான் பிறக்கணும் உனக்கு எவன் சொன்னா? ஏன் ஆம்பளை புள்ள பிறக்கவே கூடாதா? இது பாரு, ஊரையும் உலகத்தையும் பார்த்து உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிட்டு இருக்க. படிச்சு சொன்னாங்கல்ல அந்த டாக்டர், கேட்டுட்டு தானே இருந்த. மாடு மாதிரி தலையாட்டினல, இங்க வந்து அதே பாட்டை பாடுற. லிசன், there is a limit to all your rubbish and this is it. எனக்கு இதுக்கு மேல பேச விருப்பம் இல்ல, விட்டுடு. எனக்கு புரியுது. நேத்து நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். இப்பதான் அது தப்புன்னு எனக்கு புரியுது. ஐயோ நந்தினி, this is not happening. இப்படியே தொடர்ந்து தினமும் நடந்துகிட்டு இருந்தா அப்புறம் நாம எப்ப வாழறது? இனிமே அப்படி நடக்காது. ப்ராமிஸா சொல்றேன்.
இனிமே நடக்காது. சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? சீக்கிரமா? நிச்சயமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன்.